அன்வார் தலைமையில் தான் இப்போ நம்ம இந்தியன் எம்பிஸ்க்கு வந்து நிறைய அரசியல் வாய்ப்பே கிடைக்குது. பிஎன் டைம் கம்பேர் பண்ணா இப்போ நிறைய இந்தியன் எம்பிஸே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அன்வார் இப்ராஹிம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. சரி, நான் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா, you must understand, அதாவது ஹிண்ட்ராஃபோடைய சப்போர்ட்ல தான் இவங்க பெரிய அளவில் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப பேடா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2008 எலெக்ஷனுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பிகேஆருக்கு ஒரே ஒரு சீட்டு தான் இருந்துச்சு, டிஏபிக்கு 11 சீட் இருந்துச்சு. ஆனா ஹிண்ட்ராஃபோட ஆதரவு மூலமா பிகேஆருக்கு ஒரு சீட்ல இருந்து 31 சீட் கிடைச்சிச்சு. அதே மாதிரி டிஏபிக்கு 11 சீட்ல இருந்து 28 சீட் கிடைச்சிச்சு. இன்னொரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா 2008 எலெக்ஷனுக்கு முன்பு லிம் கிட் சியாங், கர்பால் சிங், குவானிங் இவங்களாம் சீட்டே ஜெயிக்கல. ஆனா 2008க்கு பிறகு ஹிண்ட்ராஃபோட அலைக்கு பிறகு இவங்கலாம் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சில பார்லிமெண்ட் சீட் நீங்க எடுத்துங்களேன், பட்டாங்சராய் எடுத்துங்க, காப்பார் எடுத்துங்க, போர்டிக்சன் எடுத்துங்க. இந்த 3 சீட்லயும் இந்தியன் எம்பி ஃப்ரம் பிகேஆர் தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் டிஏபில வந்து பத்துகாவான், திலோ இன்தான், ஸ்ரம்பாட் இந்த 3 சீட் எடுத்துங்களேன். இந்த டிஏபி சார்பில் இந்தியர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா இந்தியர்களுக்கு அதுக்கு முன்ன இந்த சீட்லாம் வந்துட்டு பாரிசான் கிட்ட இருந்தாங்க. ஆனா இந்தியர்கள் இந்திராஃபோட சப்போர்ட் மூலமா நின்று ஜெயிச்ச பிறகு இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த சாம்பிள் நான் கொடுத்த இந்த 6 சீட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு சீன கேண்டிடேட்டையும் மலாய்க்காரன் கேண்டிடேட்டையும் போட்டாங்க. ஸோ எப்படி நீங்க சொல்ல முடியும் வந்து இந்தியர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு? இன்னொரு வகையில பாருங்களேன், வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. வாய்ப்பு இருந்தா இந்த இந்திய தலைவர்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து குரல் கொடுக்கணுமே. ஆனா பிகேஆரும் டிஏபியும் வந்து அந்த இருக்கிற மீதி இந்தியன் எம்பிஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. நீங்க இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. அதனால தான் அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசி நம்மளுடைய உரிமை வந்து பார்லிமெண்ட்ல அவங்க வாங்க முடியாம இருக்காங்க. இப்ப அரசாங்கத்துல இருக்காங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசி அரசாங்கத்துல இருந்து கேபினெட்ல பேசி நம்மளுடைய உரிமை வாங்க முடியல. பாரிசான் நேஷனல் டைம்ல இந்தியர்கள் இருந்தாங்க, தமிழர்கள் இருந்தாங்க கேபினெட்ல. மாதியர் டைம்ல 4 மந்திரி இருந்தோம் கேபினெட்ல. ஆனா இப்ப அன்வார் இப்ராஹிம் தலைமையில வந்து ஒரு தமிழ் மந்திரி கொடுத்தா இல்ல. அப்ப அதுக்கு என்ன வாய்ப்பு நீங்க சொல்றீங்க? அங்க வாய்ப்பு ஒண்ணும் இல்லையே.